சத்தியமா சொல்றேன்க்கா, என் வீட்டுல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன்க்கா. இது வரைக்கும் நான் எந்த டிவிலையுமே பேசல. தாமரங்கோட்டையில நான் ஓப்பனா சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கூட ஆகும், இத்தனை வருஷத்துல என் வீட்டுக்காரு தலைவலின்னு சொன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து சின்ன பிள்ளை மாதிரி என் மடியில வந்து படுத்துருவார். சின்ன பிள்ளை மாதிரி. ஐயோ, அந்த பிள்ளை பேசுறத கேட்காதீங்க. இந்த சில்ல வண்டை வேற நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அது அங்கிருந்து காதல ஓதிக்கிட்டே வேற இருக்கு. சத்தியமா சொல்றேன்க்கா, குடுகுடுன்னு ஓடி வந்து சின்ன பிள்ளை மாதிரி என் மடியில படுத்துருவார். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த தலைவலி தைலம் இருக்குல்ல, அதை எடுத்து, தலைவலி தைலத்தை எடுத்து, இங்க பாரு, என் வீட்டுக்கார் மடியில படுத்திருக்கிறாருல, அந்த நெத்தி கிட்ட அப்படி அழகா அப்படியே தேய்ச்சி விடுவேன். கடவுளே, இருடா இருடா பாப்பா இருடா, இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு என் பிள்ளை பார்க்கும். பட் இல்ல, அதுக்கெல்லாம் தெரியாதுங்க. சத்தியமாங்க, அப்படி தலைவலி தைலத்தை எடுத்து மெதுவா தேய்ச்சி விடுவேன். சத்தியமா ஒரு நாளுமே தலைவலின்னு குடுகுடுன்னு ஓடி வந்து குழந்தை மாதிரி படுத்துக்கிடுவார். நானும் கொஞ்சம் கூட அசர மாட்டேன். தைல டப்பாவை எடுப்பேன், அப்படி அழகா தேய்ச்சி விடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா தலைவலின்னு ஒன்று சின்ன பிள்ளை மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து என் மடியில படுத்துக்கிடுதீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி தலைவலி வந்தா யார் மாமா தேய்ச்சி விடுவான்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்தது இல்லம்மா. பாவிகளா, எவ்வளவு சிரிப்பு பாத்தீங்களா?